என்னப்பா கடை இப்படி வச்சுக்கிற? கஸ்டமருக்கு ஒரு வசதி பண்ணிக்கிறியா நீ? உட்கார்றதுக்கு ஒரு சேர் இருக்குதா? வச்சு துண்டுறதுக்கு ஒரு டேபிள் இருக்குதா? டியூப் லைட் இருக்குதா? என்னவா இது? விக்கிறது கள்ளச்சாராயம். இதுல டியூப் லைட் வேற, போர்டு வேற வேணுமா இவருக்கு? இதுல ஒரு 100 ஊத்துப்பா. பழைய பாக்கி 9 கீழே வையே, அப்புறம் ஊத்துவான். சரிதான்பா, ஒரு ரூபாய் கொடுப்பா. அப்புறம் 10 வச்சுக்க. 10 வச்சுக்கிட்டீங்கன்னா அது உன் மனசுல பச்சின்னு இருக்கு. ஒண்ணு கவலைப்படாத. என்னப்பா 100 ஊத்த சொன்னா 99 ஊத்தி இருக்கிற? நீ குடுக்கற காசுக்கு போதும். என்னப்பா சரக்கு சரியில்லையே, ஏறவே மாட்டேங்குது. நீ 2ஆ தெரிஞ்சாதான் சரக்கு கரேட்டுன்னு அர்த்தம். என் பொண்டாட்டி என்ன திட்டுறதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமா, இப்ப கரெக்டா டைம் என்ன? 10:30. அது எனக்கு தெரியாதா? கால 10:30 இல்ல ராவு 10:30? இவனுக்கு போதை ஏறலையா? போலீஸ்ரா! யாய் நில்லு. யாரா நீ? நான் குடிக்கல சார். ஆமா, இந்த பேட்டை எப்படி? பெருங்குடி மக்கள்லாம் இதே பேட்டையில தான் சார் இருக்கிறாங்க. இங்க ஜனங்கள்லாம் அதிகமா நடமாடுறாங்களா? தொழிலாளிங்க நடமாட்டம் பூரா இதே பேட்டையில தான் சார். ஒன்ன போல. ஆமா சார். சார் என்ன சார் திடீர்னு வந்துட்டீங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானே இந்த போஸ்டர் ஓட்டுறோம்ப்பா, அதுக்கு தான் இடம் பாக்குறேன். சினிமா போஸ்டர் ஓட்டுறாளா நீ? அட சார், நீ எல்லாம் ஏன் காக்கி சொக்காய போடணும்டா? இந்த குண்டுங்கப்பா. என்னமோ ஏதோன்னு திக்குன்னு ஆகி போச்சு. கிளாஸ்ல ஊத்து. ஆமா, எங்க போஸ்ட் ஒட்ட போற? அதுக்கு தான்ப்பா இடம் பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணு கவலைப்படாத கண்ணா. போஸ்ட் ஒட்ட கூடாதுன்னு எங்க எழுதிக்கிறாங்களோ அது மேல ஒட்டு. போ, வேகமா போ. நில்லு, வேகமா வா. நாளைக்கு இந்த பேட்டை பக்கம் வர சொல்ல இத மாதிரி காக்கி ட்ரெஸ் பண்ணின்னு வந்த இங்க நடக்கிறதே வேற. அட நான் என்னப்பா செய்யட்டும்? எங்க அப்பா போலீஸ்காரரு. அப்பா போலீஸா? அண்ணாத்த முன்னாடியே சொல்லக்கூடாது. அண்ணாத்த என்ன அண்ணாத்த? நான் என்னென்னமோ பேசிட்டேன் அண்ணாத்த, மனுஷன் அண்ணாத்த. இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு எங்க அப்பா. போடா போடா, மரியாதையே மாறுது. ரிட்டையர் ஆயிட்டாரா? போலீஸ் எனக்கு பொக்குன்னு இறங்கி போச்சுப்பா. நீ ஊத்து. கிளாஸ்ல எல்லாம் ஊத்துனா கட்டுப்படி ஆகாது. பாட்டுங்க. அடுத்த வாரம் பெங்களூர்ல ஆல் இந்தியா டென்னிஸ் டூர்னமெண்டாமே. தெரியும். நீங்க ஆட போறீங்களா? இல்ல ஜெயா, டென்னிஸ் ஆடுறத நான் எப்பவும் மூட்டை கட்டி வச்சுட்டேன். ஏன் அதிர்ச்சி அடைகிற? பொண்டாட்டியை கவனிக்கவே நேரம் போதில்ல. டென்னிஸ் என்னைக்குமே எனக்கு வெறும் பொழுதுபோக்கு தான். இப்ப என் கவனம் எல்லாம் நர்சிங் ஹோம்ல தான். நர்சிங் ஹோமை பெருசுப்படுத்தணும், ஏழைகளுக்காக அதுல ஒரு வார்டு கட்டணும். அதுதான் நம்முடைய பிளான். வரேன். சொன்ன மாதிரியே நீ ஒரு டென்னிஸ் சாம்பியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேடி. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. இனிமே 24 மணி நேரமும் நீ டென்னிஸ் கோர்ட்ல தான் இருக்க போற. ராவெல்லாம் எங்களை நிறைய கொசு கடிக்குதுங்க. கொசு தொல்லை ஒளியணுங்கிறதுக்காக தான் நேத்து இங்க மருந்தடிக்க வந்தாங்க. யாரு இங்க தடுத்து நிறுத்தினது? அந்த படுபாவி பாசானத்தை சோத்து மேல அடிச்சிருவானோன்னு நாங்க தாங்க வேணாம். ஈ வந்து உட்கார்ந்தா அது பரவாயில்லையா? இந்த பாருங்க, மறுபடியும் இங்க மருந்தடிக்க வருவாங்க. யாரும் தடுத்து நிறுத்தக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். என்ன மாமா, இன்னைக்கு உடம்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஏன் மாமா, நானும் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, நீங்க எதுக்காக இங்க இருக்கணும்? பேசாம நர்சிங் ஹோம்ல வந்து தங்கி அங்க உடம்ப பாத்துக்க வேண்டியதானே? அதெல்லாம் எதுக்குப்பா? இந்த குப்பத்திலே பிறந்து வளர்ந்து பழகி போச்சு இந்த கட்டைக்கு. அதுவும் தவிர இங்க இருக்கிற இயற்கை காத்து ஆஸ்பத்திரியில கிடைக்குமா? ஏப்பா, நீதான் தினமும் வந்து என்ன பார்த்துட்டு போறியே. அத்தை, மாமாவுக்கு வேளா வேலைக்கு மருந்து கொடுக்குறீங்கல்ல? கஞ்சியோட சேர்த்தானே கொடுக்குறீங்க. என்ன பேசாம இருக்கீங்க? வீட்டுல அரிசி. அத்தை, இந்தாங்க பணம். முதல்ல போய் அரிசி வாங்கி மாமாவுக்கு கஞ்சி வச்சு கொடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? என்ன 3ஆவது மனுஷனா? புடிங்க அத்தை, புடிங்க. தம்பி, என்ன மாமா, இது வரைக்கும் நீ செஞ்சிருக்க உதவிக்கு நாங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் கடன் தீராதுப்பா. ஏன் மாமா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? மாமா, என்ன இதெல்லாம்? நீங்க நல்லா ஓய்வு எடுத்துக்கீங்க. அத்தை, நாளை காலையில வந்து பாக்குறேன். மாமாவை நல்லா பாத்துக்கங்க. வர்றேன். என்ன இதெல்லாம்? எதுக்கு ஐயா? இந்த குப்பத்துக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அன்னைக்கு உங்க சம்சாரத்துல வந்தப்போ எங்களால எதுவும் செய்ய முடியல. அதான் இன்னைக்கு நாங்க எல்லாருமா சேர்ந்து
ஐயா, இந்த மாலையை அப்படியே கொண்டு போய் உங்க சம்சாரம் கழுத்துல போடுங்க. சாரி ஜெயா, இன்னைக்கு லேட்டா போயிடுச்சு. என்ன பண்றது ஜெயா, குப்பத்துக்கு போயிருந்தனா அங்க உள்ள ஜனங்க எல்லாம் அந்த மாலையை போட்டு ஒரே அமக்கலப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, கொண்டு போய் நேரா உன் பொஞ்சாதி கழுத்துல போடுன்னு சொன்னாங்க. போட்டுட்டேன். பாத்தியா 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 போச்சுட்ட பாத்தியா? இந்த பாரு, சத்தியமா சொல்றேன், நாளைக்கு சீக்கிரமா வந்துடுவேன். இப்படி தினமும் நீங்க சொல்றது உங்களுக்கு அழுக்காம இருக்கலாம், ஆனா இத கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. ஜெயா, வாங்க சாப்பிடலாம். ஏமா ஏமா, தாயே தாயே கோச்சுக்காத தாயே. சாரி ஜெயா, கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு. மன்னிச்சு ஜெயா, கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு. கோச்சுக்காத ஜெயா, இன்னைக்கும் கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு. குடிகார மக்களே, நான் சொல்றத நல்லா கவனிச்சீங்க. குடிகாரனும் திருடனும் திருந்தினா கூட யாரும் ஒத்துக்கிறது இல்ல. எப்படின்னா, நாம திருந்தினதுக்கு அப்பாலையும் வேசி தடிக்க கீழே உயிர்ந்தா கூட குடிச்சிட்டு உயிராம பாருந்தா சொல்றாங்க. ஆகையினால இன்னையில இருந்து நாம சபதம் எடுப்போம், குடியை நிறுத்துறது இல்லைன்னு. என்னடா ஒரு கிளாஸ குடிச்சுட்டு பெரிய தலைவர் மாதிரி பிரசங்கம் பண்ற? அப்ப இன்னொரு கிளாஸ் ஊத்து. முதல்ல 8000 ரூபாய் பாக்கி, இப்போ ஒரு கிளாஸ் 9000 ரூபாய கொண்டாந்து கொடு. எதையா பெரிய பணம் எடுத்துயா, பத்தினையா பணங்குது, தேவையானது எடுத்துக்க. ஏதோ எவ்வளவு பணம்? ஒரு வெளிநாட்டு துறை என் வண்டியில ஏறி குந்திக்கினாரு. தண்டையார்பேட்டையில இருந்து தாம்பரம் வரைக்கும் விட்டு அலட்டினேன். கப்பல் ஏற சொல்ல கப்புன்னு இதை கொடுத்தினாரியா? அது நிறைய பணம், இது உனக்கு தேவையானது எடுத்துக்க. ஒரு கிளாஸ் ஊத்திக்க. ஊத்துறது என்னடா, நீந்துடா. யாரா இத புச்சா இருக்க, முக்காடு போட்டுக்குன்னு வர்றான். புச்சுதான் போல இது. நீ அத்தையெல்லாம் கண்டுக்காத. ஒரு கிளாஸ் அடிச்ச உடனே முக்காட ஊத்துருவாரு, 2வது கிளாஸ் அடிச்ச உடனே சொக்காய ஊத்துருவாரு, 3வது கிளாஸ் அடிச்ச உடனே பேண்ட் ஊத்துருவாரு, 4வது கிளாஸ் அடிச்ச உடனே நீ அந்த இடத்துக்கெல்லாம் போகாத. புச்சுதான் நீ சின்ன கிளாஸ்ல ஊத்திடு. பெரிய கிளாஸ்ல வேணுமாம்பா? ஆமா, 4 பாட்டில தான் உள்ள தள்ளினீங்க. அப்பால எதுக்குப்பா முக்காடு? பார்த்தா பெரிய மச்ச மாதிரி இருக்கிறியாப்பா. என்ன பாது, ஒரு டீ கிளாஸுக்கு தாங்குற மாதிரி உடம்ப வச்சின்னு 4 பாட்டில் சாராயத்தை உள்ள தள்ளினீங்க. இதுக்கு அப்புறம் வீட்டுல போய் கொஞ்சம் வார்னிஷ் சாப்பிட்டா தான் எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். அதே சோமாரி, நீ பெரிய ஆள்பா. வரட்டா? எப்படி நடந்து போயிருவியா? போடுவேன். இது என்ன, 8 பாட்டில சாப்பிட்டு 10 மைல் சைக்கிள்ல போவேன். 8 பாட்டில சாப்பிட்டு 10 மைல் சைக்கிள்ல போறியா? அந்த அளவுக்கு ஸ்டெடியா? ஸ்டெடின்னு சொன்னா விழுந்துட்டா அவ்வளவுதான். சரி, நீ ஒரு கிளாஸ் ஊத்து. கிளாஸ் இல்லடா, பாட்டிலோட எடுத்துட்டு போய் குடிப்போம். சரி, நான் வரட்டேன். பயலுக்கு நல்ல போதை ஏறி போயிடுச்சு. பரிசு கூட மறந்துட்டு போறேன். பரிசு இருக்கிற கணத்தை பார்த்தா 1000 ரூபாய்க்கு மேல தேடி போல இருக்கு. நில்றா. பாஞ்சாலி, பாஞ்சாலி, என்ன காப்பாத்து. பொண்டாட்டி ஏட்டா கூப்பிடுற? பாவி, நீயா? பாத்திரம் மண்டபம் எல்லாத்தையும் மறைச்சு வை. இந்த மாதிரி கடன் கேட்கிற வேலையெல்லாம் ஆபீஸோட வச்சுக்க, வீட்டு வரைக்கும் வராத. கடன் கேட்க வரல சார். கடன் கேட்க வரல சார். வரலையா? மொத வாட்டி சும்மா வந்திருக்கியா? இப்படி வா, இப்படி வா, இப்படி வா. என்ன விஷயம்? ரெண்டு ஒருத்தன் நல்ல படிச்சவன், உங்க பேங்க்ல வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். அட பாவி, உடனடியா ஒரு அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டியதானே? எப்படியும் வேலை கிடைக்க போறது இல்ல. முண்டா, எத்தனை பேர் வேலை கிடைக்காம கியூல நிக்கிறான் தெரியுமில்ல உனக்கு? சரி சார். இந்தா, புது பொண்டாட்டி மாதிரி கோச்சிட்டு போறியே, உட்கார்.
வீட்டு வரைக்கும் வந்திருக்க, காபி சாப்பிட்டு போ. காஃபியா? ஆ, டீ இல்லையா? ஐஸ்கிரீம் மொத்தத்துல பாலே கிடையாது, ஒரு உபச்சாரத்துக்கு கேட்டா அவ்வளவுதான். அது சரி, உன் தொழில் எல்லாம் எப்படி இருக்கு? பத்திரிக்கை வேலை பாக்குறேன். மூளைக்கு வேலை கொடுக்கற வேலை இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, பத்திரிக்கை பிடிச்சிருக்கா? நீ என்னப்பா பொறுப்பு இல்லாத பையனா இருக்க? ஒன்னும் அடிக்கடி கடன் கேட்க வர்ற, பத்தாக்குறைக்கு ஃப்ரெண்டுக்கு வேலை வேணும்னு வேற வரிய. ஆமா, உன் சொந்த ஊர் இது? தஞ்சாவூர் பக்கம். எந்த பக்கம்? இடது பக்கமா வலது பக்கமா? அதான் காட்டு மன்னார்குடி. அட பாவி, காட்டு மன்னார்குடியில பிறந்தவனா நீ? ஆமா, உன்னை பெத்தவன் யாரு? சரவணமூர்த்தி. அட, சரவணமூர்த்தி பிள்ளையா நீ? அட பாவி, அட பாவி, அந்த சரவணமூர்த்தி இருக்கானே எனக்கு ரொம்ப தோஸ்து. அவனை நாங்கெல்லாம் கிளிமுக்கான்னு தான் கூப்பிடுவோம். நாங்க வீட்டுல அப்பான்னு தான் கூப்பிடுவோம். உங்க அப்பாவை நீ அப்பா நான் கூப்பிடுவேன்? இது ரொம்ப புதுசு, ரொம்ப புதுசு. அட பாவி, ரொம்ப கிட்ட வந்துட்டேன். ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? 2, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓஹோ, இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா. அப்போ உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? முந்தானி கொஞ்சம் எடுத்து விடு. அப்போ நான் ஏதாவது பொண்ண சொன்னா உடனே பண்ணிக்குவியா? பண்ணிக்கிறேன் சார். பொண்ணு யார் சார்? எது? தப்பா நினைக்காதீங்க சார். சிச்சே, இதுல என்ன தப்பு இருக்கு? வயசு கோளாறு, வாலிப துடிப்பு. ஆமா, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு ஏதாவது கற்பனை பண்ணி வச்சிருக்கியா? சார், நான் கல்யாணம் பண்ற பொண்ணு நல்ல அழகா சிகப்பா இருக்கணும் சார். கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, வைரமா அழகா இருக்கணும் சார். குள்ள மாதிரிலாம் தப்பு இல்ல, ஸ்லிம்மா ஒல்லியா அழகா இருக்கணும் சார். குண்டா இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பொண்ணு யார் சார்? மொத்தத்துல பொண்ணு வேணும்ன்ற கேட்டியாடி? என் சம்சாரம். வணக்கங்க. வணக்கம். தெரியல இவன யாருங்க? அடியே, நம்ம காட்டு மன்னார்குடி, நம்ம வீட்டுக்கு ஏத்த வீடு, கிளிமுக்க பையன். உங்க அப்பன் பேரை சொல்லண்டா. சரவணமூர்த்திங்க. ஓஹோ, அப்படியா? அப்பா மாதிரியே இருக்காரு. மீசையை பாரு, அம்மா மாதிரியே இருப்பான். என்ன சொல்றீங்க? எடுத்ததுக்கு அப்புறம். தம்பி, இப்படியே இரு, இந்த வர. சரி. ஏய், என்ன பையன் எப்படி? ஏன் கேக்குறீங்க? இவனையே நம்ம பொண்ணு கட்டி வச்சுட்டா? நல்ல யோசனைங்க. ஏன்பா வாய் வலிக்குதா? கையால குடுக்குற? ஆமா சார். இல்ல சார், நாளைக்கு பாக்குற சார் உங்களை. இப்படியே பஸ் ஏற போறியா? பத்திரம். ஆமா சார். என்ன மரியாதை பாத்தீங்களா? அந்த காலத்துல மகாராஜா தர்பார்ல இப்படித்தான் திரும்பியே பார்க்காம போயிட்டே இருப்பானுங்க. அதே மாதிரி போறான் பையன். ஏங்க, நாமளே பேசி முடிவு பண்ணிட்டா அவங்க அப்பா அம்மா சம்மதம் கேட்க வேண்டாமா? உனக்கு தெரியாதா? 2 வருஷமா அவங்க அப்பா அம்மாவுக்கு இவ தவசம் பண்றான். அப்படியா? இனிமே அந்த பையனுக்கு அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம்